அமித்ஷா ஸ்கெட்ச் போட்டது திமுகவுக்கு தான், ஆனால் எடப்பாடிக்கு எதிராக திரும்பிவிட்டது. குஷியில் ஓபிஎஸ். திமுகவுக்கு எதிராக மிக வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என நினைக்கிறார் பாஜக மூத்த தலைவரான அமித்ஷா. அதிமுக அணிகள் மட்டுமல்லாது தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளையும் இணைத்து மெகா கூட்டணி உருவாக்க தீவிர முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமித்ஷா ஓபிஎஸ் சந்தித்ததால் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை சமாளிக்கும் வகையில் தமிழக வருகையின் போது அமித்ஷா பல்வேறு முக்கிய முடிவுகளை அறிவிப்பார் என பாஜகவினர் கூறுகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் கூட்டணி அரசியலில் பெரிய மாற்றங்கள் உருவாகும் சூழல் உள்ளது. குறிப்பாக திமுகவுக்கு கடும் போட்டி கொடுக்க வேண்டும் என்ற இலக்குடன் பாஜக முழுமையான திட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனி போட்டியிட்டது. பல்வேறு தொகுதிகளில் இவ்விரு கட்சிகளும் சேர்ந்து பெற்ற வாக்குகள் விட திமுக குறைவான வாக்குகளை பெற்றிருந்தாலும் வாக்குகள் பிரித்ததால் திமுக வெற்றி பெற்றது. இந்த நிலை மீண்டும் நிகழக்கூடாது என்ற எண்ணமே பாஜக உயர்மட்ட தலைவர்களின் எண்ணமாக உள்ளது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை விரிவுபடுத்தி வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அமித்ஷா தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. அதிமுக வாக்கு சிதறாமல் ஒரே குடையின் கீழ் திரண்டு வர வேண்டும் என்பதையே அவர் முதன்மை இலக்காக வைத்துள்ளார். தற்போது அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் பல காரணங்களால் சிதறக்கூடிய சூழல் இருப்பதாக பாஜக மதிப்பீடு செய்து வருகிறது. இதை தடுக்கும் வகையில் முக்கிய பிரிவு மற்றும் சிறு கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சிகள் நடப்பதாகவும் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதற்கிடையில் ஓபிஎஸ்ஐ அமித்ஷா சந்தித்து பாஜக அதிமுக உறவில் சிக்கலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷா ஓபிஎஸ்ஐ தனியாக சந்தித்தது குறித்து பழனிசாமி அதிருப்தியில் உள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன. இந்த சூழலை சமாளிக்க வேண்டும் என்பதற்காகவே ஓபிஎஸ் பழனிசாமி பிரச்சினைக்கு முடிவு கட்டும் திட்டத்தை அமித்ஷா வகுத்துள்ளார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமித்ஷாவின் தமிழ்நாடு வருகை மிக முக்கியமானதாக இருக்கப் போகிறது. அவர் தமிழகம் வரும்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் உள்ளிட்ட பலரையும் சந்திக்கும் திட்டமும் உள்ளது. இவர்களை ஒருங்கிணைத்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒரே கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கமாக உள்ளது.